இந்த iQOO கம்பெனிக்காரங்களுக்கு திடீர்னு பைத்தியம் முடிச்சிருது. iQOO Z6 கோயில பூடிச்சு கூண்டில அடைச்சு கூவ சொல்லுகிற உலகம். அது எப்படி ஒத்துக்கும்பா, அது எப்படி அமுக்கும்பா. ஓ iQOO அதே அதே அதே. நீ என்ன சோகம் வந்தா சிரிப்பு? அதே பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? இப்பயே கேட்குறேன், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரிஞ்சு இதுவும் அதே ரைட்டு. இதான் iQOO Z6 அப்படின்னு சொல்லி இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்களா? இது iQOO Z6 மாதிரி இருக்கா இல்லை வேற மாதிரி இருக்கா அப்படின்றத பார்க்குற நீங்களே சொல்லுங்கள். இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா ப்ரோ விவோ 5G வருது. இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா தம்பி? ஆன் பண்றப்ப கூட அதான் வருது. இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா இந்த போனோட ஸ்பெசிபிகேஷன் எல்லாத்தையுமே இங்கேயே போடுறேன். அதே Snapdragon 695 5G ப்ராசஸர், 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட், 5000 mAh பேட்டரி, 50 மெகாபிக்சல் கேமரா, எல்லாமே அதே தான். எனக்கு தெரிஞ்சு ஒரே போனை 3 வீடியோ நான் எடுத்திருக்கேன். என்ன போன் அப்படின்றது நம்ம வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கரெக்டாக சொல்கிறவங்களோட கமெண்ட்டை நான் பின் கூட பண்ணி வைக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ iQOO பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அந்த பிராண்டோட நேம் மட்டும் அந்த அளவுக்கு ரீச் ஆகல. மிச்சபடி ஃபோன்ஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இப்போ ரீசெண்டாக அந்த iQOO 9 Pro அதில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கிளாரிட்டி, ஸ்டெபிலைசேஷன் எல்லாமே பக்காவாக இருக்குது. iQOO 9 இருக்கட்டும், 9SE இருக்கட்டும், அந்த அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு ஏற்றாப்புல அந்த குறிப்பிட்ட ஸ்பெக்கு கரெக்டான விலை பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னு எல்லா ஃபோனுமே சொல்லலாம். அதே மாதிரி தான் இந்த ஃபோனும். இதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா 14,000 ரூபாய் ஸ்டார்ட் ஆகுது. 16,000 ரூபாய்க்கு உங்களுக்கு ஹையர் அண்ட் வேரியன்ட் கிடைக்கும். ஆனால் என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஒரே ஃபோனை 3 தடவை நான் வீடியோ பண்ணியிருக்கேன். ஆஃப்லைனுக்கு ஒரு தடவை, ஆன்லைனுக்கு ஒரு தடவை, அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேற பிராண்டில் ஒரு ஃபோன் இன்னொரு பிராண்டில் சரியாக போகலை அப்படின்னா இங்கே கொண்டு வராங்களா, இது எந்த மாதிரி ஒரு கான்செப்டில் வந்து யோசிச்சு கொண்டு வராங்க, ஸோ மக்கள் வந்து என்ன நினச்சி இதை வாங்குவாங்க அப்படின்ற என்ன கான்செப்டில் யோசிப்பாங்க, அதெல்லாம் எதுவுமே வந்து பிராண்ட் யோசிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தெரியல. ஸோ மித்தபடி ஸ்பெக்குக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு மேபி இந்த ஸ்பெக்குக்கு ஓரளவு நல்லா கொடுத்துருக்குமா தான் தெரியுது. ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்ல முடியாது, வெறும் அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த ஸ்பெக்கை வச்சு மட்டும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். சரி, உங்களுக்கு பார்க்குறப்ப என்ன தோணுது? இந்த மாதிரி ஃபோன்ஸ் எல்லாமே வந்து கம்மி விலையில் வருது அப்படின்றதுக்காக மட்டும் வாங்கிடுவீங்களா? அதை விட தான் கம்மியாக இருக்குல்ல அப்படின்றதுக்காக வாங்கிடுவீங்களா? இல்லை இந்த மாதிரி ஒரே ஃபோன்ஸை மாற்றி லான்ச் பண்ணுறப்ப கடுப்பாகுதா? சொல்லுங்கள். அதனால் டிசைட் பண்ணுறதை உங்கள் கையிலே விட்டுறேன். நிறைய பேர் ரிவ்யூ கேட்டிங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு தேவைப்படுது அப்படின்னா போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். கிளம்புவோமா? போதும், முடிச்சுக்கலாம். பாவம் அவங்க.